வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 நகைக்கடன் தள்ளுபடி எவ்வளவு கிடைக்கும், யாருக்கெல்லாம் இதில் கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ இதை குறித்து இந்த ஒரு வீடியோ பதிவில் ஒரு கிளியர் கட்டான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். 2026 ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சியும் நகைக்கடன் தள்ளுபடி குறித்து முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளதாக இந்த ஆதாரம் உங்களுக்கு விளக்கும். அதாவது சுமார் 60,000 கோடி ரூபாய் வரை உள்ள நகைக்கடன்களை தள்ளுபடி செஞ்சுருக்கோம். பொதுத்துறை வங்கிகளில் கடன் பெற்றவர்கள் சில நிபந்தனைகளின் அடிப்படையில் இந்த சலுகை வழங்கப்பட உள்ளது. குறிப்பாக 5 சவரன் அல்லது 40 கிராமிற்கும் குறைவாக நகைக்கடன் வைத்திருப்பவர்கள் மட்டுமே இந்த நகைக்கடன் தள்ளுபடியில் முக்கிய பங்குகளை ஆற்ற இருக்கிறார்கள். இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற தகுதியுடையவர்கள் என தெரியப்பட்டுள்ள பயனாளிகள் தங்களின் ஆதார் மற்றும் குடும்ப அட்டை விவரங்களை சரியாக சமர்ப்பிப்பது அவசியம். அதே சமயம் அரசு ஊழியர்கள், கூட்டுறவு சங்க பணியாளர்கள் மற்றும் விதிகளை மீறியவர்களுக்கு இந்த விலக்கு பொருந்தாது என்பதும் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தகுதியுள்ள நபர்கள் தங்களின் நகைகளை எந்தவித கட்டணமின்றி திரும்பப் பெறுவதற்கான அரசாணை விரைவில் வங்கிகளுக்கு அனுப்பப்படும் என்று இந்த வீடியோவின் மூலமாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். நகைக்கடன் தள்ளுபடி யாருக்கு கிடைக்கும், யாருக்கு கிடைக்காது, இதை பற்றி எல்லாமே ஒரு டீட்டெயிலாக வீடியோ பார்க்கலாம். ஸோ தகுதி பெறுவதற்கான முக்கியமான நிபந்தனைகள்: 5 சவரன் அல்லது 40 கிராமுக்கு குறைவாக. ஒருவர் தள்ளுபடி பெற விரும்பும் ஒருவரின் நகைக்கடன்களின் மதிப்பு 40 கிராம் எடைக்கும் மிகாமல் இருத்தல் வேண்டும். 12 வகையான அங்கீகரிக்கப்பட்ட 12 வகையான பொதுத்துறை மற்றும் கூட்டுறவு வங்கிகளில் பெற்ற கடன்கள் மட்டுமே தள்ளுபடி. சரியான ஆவணங்கள் KYC, கடன் வாங்கும் பொழுது வழங்கப்பட்ட குடும்ப அட்டை மற்றும் ஆதார் எண் விவரங்கள் மிக துல்லியமாக இருத்தல் அவசியம். KYC யாருக்கெல்லாம் தள்ளுபடி கிடைக்கும்? குடும்ப ஓய்வூதியம் பெறுவோர், தமிழக அரசின் குடும்ப பென்ஷன் ஸ்கீம் அனைத்து பயனாளிகளுக்கும் இது பொருந்தும். இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் தமிழர்கள் இந்த நகைக்கடன்களை தள்ளுபடி செய்யப்படும். மானிய விலையில் ரேஷன் பயனாளிகள். ஸோ கிட்டத்தட்ட மானிய விலையில் ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவர்களுக்கு பார்த்திங்கன்னா இதை முக்கியமான ஒரு அறிவிக்க வெளியிடுறாங்க. ஸோ இதை எப்படியெல்லாம் கொண்டு வராங்க, அந்த மானிய விலையில் இதை எல்லாமே கொண்டு வரத்துக்கு முக்கிய அறிவிப்புகளை கொடுக்க போகிறாங்க. இலங்கை தமிழர் அவர்களுக்கும் கிடைக்கும். தற்பொழுது குடும்ப அட்டை மூலம் மானிய விலையில் பொருட்களை பெறும் குடும்ப அட்டைகளுக்கு முன்னுரிமை, ஓகேங்களா? ஸோ இந்த திட்டத்தினுடைய பொதுவான விவரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப 60,000 வரை நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க, ஓகேங்களா? ஸோ சிறப்பு பிரிவினர் இது எல்லாமே இந்த ஃபேமிலி பென்ஷன் ஸ்கீம் வாங்குறவங்களுக்கு இது தகுதி. ஸோ இப்போ தகுதி அற்றவர்கள் யார், இதை தான் இப்போ சொல்ல போகிறேன். 5 சவரனுக்கு மேலே கடன் வைத்திருப்போர், அடமானம் வைத்த நகையின் மொத்த எடை 40 கிராமுக்கும் அதாவது 5 சவரனுக்கும் அதிகமாக இருந்தால் இந்த திட்டத்தின் கீழ் வரமாட்டார்கள். அரசு மற்றும் கூட்டுறவுத்துறை ஊழியர்கள், அரசு ஊழியர்கள், கூட்டுறவு சங்க பணியாளர்கள் அவர்களின் குடும்பத்திற்கு இந்த நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்காது. தவறான ஆவணங்கள் மற்றும் போலி நகைகள், ஆதார், ரேஷன் கார்டு வழங்காதவர்கள், தவறான முகவரி அளித்தவர்கள், போலி நகைகளை அடமானம் வைத்தவர்களுக்கு தள்ளுபடி கிடைக்காது. அதாவது ஆதார் அல்லது ரேஷன் கார்டில் தமிழ்நாடு அல்லாத பிற மாநிலங்களை முகவரி கொண்டவர்களுக்கு தள்ளுபடி கிடைக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 60,000 ரூபாய் கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சுங்க. திட்டத்தை நடைமுறைப்படுத்த தமிழக அரசு சுமார் 60,000 கோடி நிதி ஒதுக்கீடு செய்ததாக தகவல் வந்திருக்கு. வங்கிகளுக்கு நேரடி அரசாணை. தகுதியானவர்களின் பட்டியல் சரிபார்க்கப்பட்டு அதற்கான அரசாணை நேரடியாக வங்கிகளுக்கு அனுப்பப்பட்டு பின்பு நகைகளை இலவசமாக மீட்டுக்கொள்ளலாம். இதுதான் தற்சமயம் நகைக்கடன்களில் இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மக்களே. ஸோ அதனால் ரிலாக்ஸாக இருங்க. எப்பொழுது வேண்டுமானாலும் நகைக்கடனுக்கு ஒரு தள்ளுபடி குறித்து ஒரு அறிவிப்பு வெளியிடப்படலாம். இப்போ இருந்தே உங்களுடைய கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடனை எல்லாமே ரெடியாக சரிபார்த்து வைத்துக் கொள்ளுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.